அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, 12 ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாறுதல் என்பது சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் பதிவிடுங்கள். அவை நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் பதிலளிக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே சந்திரன் மே மாதத்தின் முதல் வாரத்தில் முதல் நாளிலேயே உச்ச அமைப்பில் மிக வலுவாக முழு சந்திரனாக பௌர்ணமி தினமாக வலம் வருகிறாருங்க. வளர்பிறை சந்திரனின் உச்சமாகவும் தேய்பிறை சந்திரனின் துவக்கமாகவும் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இந்த வாரம் துவங்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூட போகிறது. பல வகையான சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் முழுமையாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சித்ரா பௌர்ணமியின் முதல் நாளாக இந்த வாரம் அமைகிறது. சித்ரா பௌர்ணமியில் பல ஏராளமான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல வகையில் முக்கியமான விசேஷ திருவிழாக்கள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளும் இந்த வேளையில் நடைபெற போகிறது. நல்லழகர் நிகழ்வு உட்பட பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. 12 ராசிக்கும் என்னென்ன மாறுதல்கள் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு வக்கீல், தலை சிறந்த வக்கீல் இருக்கிறார். அவர் தனது கட்சிக்காரருக்காக வாதாட போகிறாருங்க. அப்படி வாதாடுவதற்கு முன் அந்த கட்சிக்காரருக்கு எதிராகவே அவருடைய திறமையை வாதத்தை வைக்கிறார். அவருடைய வாதம் என்பது அங்கிருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி விடுகிறது. ஏனென்றால் தனது கட்சிக்காரருக்கு எதிராகவே இவ்வளவு சிறப்பாக வாதிடுகிறார்களே, ஆனால் இவருக்கு ஆதரவாக இவர் வாதிட வேண்டும் என்ற அனைவரும் சற்று வியப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றனர். நீதிபதியுமே வியப்பில் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இவருக்கு எதிராக வாதிட்ட அந்த வக்கீல் அவருடைய இருக்கையில் சென்று அமர்கிறாருங்க. இப்போது அனைவருமே இவன்தான் குற்றவாளி, இவனுக்கு தண்டனை கிடைக்க போகிறது என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றனர். அப்போது நீதிபதியும் இவன்தான் குற்றவாளி என்று நீதி வழங்குவதற்கு தயாராகி விடுகிறார். ஆனால் அந்த ஒரு நொடியில் அதை நிறுத்த சொல்லி மீண்டும் அவர் வாதிட ஆரம்பிக்கிறார். இப்படி எனது கட்சிக்காரர் குற்றப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தான் நான் சுட்டி காட்டினேன். ஆனால் இவை அனைத்தும் போலியானது, போலியாக ஜோடிக்கப்பட்டது என்று அதற்கு நேர் எதிராக அப்படியே வாதிட ஆரம்பிக்கிறாருங்க. அவருடைய வாத திறமையை பார்க்கும்போது அனைவருமே மெய்மறந்து போவதோடு மட்டுமல்லாது குற்றவாளி என நீதி வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அந்த நபர் மீண்டும் தனது வாத திறமையால் அவர் நிரபராதி என்று உறுதி செய்யப்பட்டு வழக்கிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய வாத திறமை அமைகிறது. இப்படி அந்த திறமையை பார்த்து அனைவரும் வியக்கிறார்கள். ஆனால் ஒரே நபர் ஒரே நேரத்தில் அவருக்கு நேரெதிராகவும் அதே சமயம் அவருக்கு சாதகமாகவும் வாதிடுகிறார் என்றால் நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நபர்கள் மாறுபட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை ஒரே விதத்தில் அணுகுவது நிச்சயமாக சாதகமற்றதாக தான் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அடுத்தடுத்த மாறுதல்கள் உண்டு. ஏனென்றால் உத்தியோகம், தொழில், பயணம் என அனைத்து வகையிலும் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களின் உடைய எண்ண ஓட்டங்களையும் செயல்பாடுகளையும் நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு பல விஷயங்களை மேற்கொள்வதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது என்பதில்
சந்தேகமே இல்லை. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய அனைவரின் வாழ்விலும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேளையில் குரு பகவான் மிதுன ராசியில் இறுதி தருவாயில் இருக்கிறார். மிக விரைவில் உச்சபலம் பெற போகிறாருங்க குரு பகவான். இந்த வாரத்தின் இறுதி தருவாயில் வலம் வரும் குருவின் அமைப்பால் அனைவருக்குமே நிறைந்த நன்மை உண்டு. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த வேளையில் உருவாக்குவதோடு பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாகவும் இனிமையான நிகழ்வாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். சனியை பொறுத்த வரைக்கும் மகரம், துலாம் மற்றும் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை ஏற்படுத்துகிறார். உத்தியோகம், தொழில் ரீதியாக இந்த 3 ராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரும். அதே போன்று விருச்சகம் மற்றும் கன்னி, மிதுனம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கும் உங்களது கடின முயற்சிக்கு நல்ல வெற்றி வாய்ப்பையை சனி இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உத்தியோகம், தொழில் ரீதியாக இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போன்று நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கும் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராகுவை போன்று கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பாலும் இந்த வேளையில் துலாம் ராசி மற்றும் மிதுன ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. பயம், அச்சம் நீங்கி துணிச்சலுடன் செயல்படக்கூடிய முதன்மையான யோகம் நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. செவ்வாய் மிக வலுவாக இந்த வாரத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை விட அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அனைவருக்குமே சிறப்பான மாற்றங்கள் நிச்சயம் விரைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் உறுதியாக ஏற்படுத்துகிறார். சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் போது புதன் அவருடன் இணைந்திருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் இணைந்து மேசராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அமோகமான நன்மை மிதுன ராசி மற்றும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சிறப்பான யோகம் உண்டு. புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக தொட்ட காரியங்களில் வெற்றியும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நிறைவாக இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பதால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக அனைவரும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். தங்களால் இயன்றவரை தான தர்ம காரியங்களை செய்யுங்கள். தடைகள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.